தற்போது தாவிகாவிலிருந்து ராம்குமார் இணைப்பில் உள்ளார். சார் வணக்கம் சார். தற்போது வழக்குக்கு ஆதரவு தெரிவித்து தவிக தலைவர் விஜய் ஒரு வரவேற்பு தெரிவித்து பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல, முதல் முறையாக தமிழக வெற்றி கழகத்திற்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயம் நடந்திருக்கு. இஸ்லாமியர்களின் உரிமைகளை பாதுகாக்கப்பட வேண்டும், வக்பு வாரிய அந்த சொத்துக்களின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, அதில் எந்த புதிய நிர்வாகிகளையும் நியமிக்க கூடாது என்பது உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிற இந்த தீர்ப்பானது, இந்த தடை கொடுத்திருக்காங்க, ஸ்டே ஒன்று கொடுத்திருக்காங்க. அது தமிழக வெற்றி கழகம் தொடுத்த ஒரு வழக்கு. அது கூட சேர்ந்து பல பேர் அதுக்காக போராடி இருக்காங்க, பல வழக்கறிஞர்கள் அது கூட சேர்ந்து போராடி இருக்காங்க. அதுல தமிழக வெற்றி கழகமும் இருக்கு, அதுக்கு முக்கிய பங்கு வகிச்சிருக்குன்னும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. வெறும் வாக்குகளுக்காக மட்டுமே இஸ்லாமியர்கள் பயன்படுத்தக்கூடிய பல கட்சிகள் இருக்கக்கூடிய இந்த நிலையில வெறும் அவர்களை உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களின் உண்மை பாதுகாவலனாக நமது தளபதி அவர்கள் இருக்கிறார்னும் போது உண்மையாவே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு தொண்டனாகவும் ஒரு கட்சி நிர்வாகியாகவும் இந்த விஷயத்தை நான் ரொம்ப வரவேற்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றி தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்திருக்கிறது. இது உண்மையாகவே நீதி என்பது மீண்டும் நிலைநாட்டப்பட்டிருக்கிறதுன்றதான் இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா பல பாசிச சக்திகள் எப்படியாவது பல சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை எடுத்துட்டு வந்தாங்க. பட் நீதிமன்றத்தை நமக்கு நீதி கிடைக்கும் ஒரு இடம் நீதிமன்றமும் இருக்கு. நீதிமன்றத்தின் மேல் மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை மறுபடியும் பிறந்ததற்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு காரணமாக இருக்கு. நம் தளபதி விஜய் அவர்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் என்பது போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். வக்ஃபு திருத்த சட்ட மசோதா இருக்குல்ல சார், இதுக்கு வழக்கு தொடுத்ததை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்ல, உண்மைதானே. ஏன்னா இப்போ அந்த பிரச்சனையானது அவங்க அந்த வக்ஃபு வாரிய சட்டத்துல சில குறைகள் நிறைகள் இருக்கு இல்லைன்றது அவங்க அதை பேசிக்க போறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை அவங்க பேசி தீர்த்துக்க போறாங்க. அந்த இடத்துல நீங்க நான் முஸ்லிம்ஸை போடுவேன், அந்த இடத்துல நான் 2 பெண்களை நான் நியமிப்பேன் சொல்லி இவங்க இன்னொருத்தரை உள்ள கொண்டு வரேன், இவங்க கலெக்டருக்கு நான் பவரை கொடுக்குறேன்ற மாதிரி பல சட்டங்களை, அதாவது இவங்களோட அஜெண்டாவை அதுக்குள்ள புகுத்துறதுக்கான ஒரு விஷயத்தை தானே அவங்க பண்ணணும்னு முன்னெடுத்தாங்க இந்த பிஜேபி. அது இன்னைக்கு முறியடிக்கப்பட்டிருக்கு, அதை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அது நம்ம பார்க்க வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்தியாவிலே அதிக சொத்துக்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ராணுவமாக இருக்கட்டும், ரயில்வே துறையாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு வக்ஃபு வாரியத்துக்கிட்ட தான் இந்தியாவிலே பல லட்சங்களுக்கு சொத்துக்கள் இருக்கு. இவர்களுக்கு பல நாட்களாகவே அதன் மேல் ஒரு கண் ஒரு குறி, என்னடா இதுன்ற மாதிரி அவங்க கிட்ட ஒரு விஷயம் இருந்தது. எப்படியாவது அதை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரணும், கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும், இது நாங்க இஸ்லாமியர் நல்லதுக்காக தான் பண்றோம்ன்றாங்க. இஸ்லாமியர் நல்லதுக்காக நீங்க சிஏ சட்டத்தை கொண்டு வரீங்க. ஏன் நீங்க பல விஷயங்கள் இஸ்லாமியருக்கு எதிராக பல விஷயங்கள் மசூதிகளை இடிக்கிறதுக்கு நீங்க பல விஷயங்கள் பண்றீங்க? இஸ்லாமியர்களோட ஃபர்ஸ்ட் இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கான பாதுகாப்பை நீங்க உறுதிப்படுத்திருக்கீங்களான்ற கேள்வி இங்க நிறைய வருது. நாங்க இஸ்லாமியர்களுக்காக தான் பண்றோம்ன்ற மாதிரி சில விஷயங்கள் அவங்க பாஜக தரப்புல எடுத்து வைக்கிறாங்க. ஆனா அவங்களோட நோக்கம் என்ன, அவங்க உள்நோக்கம் என்ன, எதற்காக இந்த சட்டத்தை அவங்க ஏற்றி இருக்காங்கன்றதெல்லாம் அரசியல் தெளிவு புரிதல் இருக்க யாருக்குமே தெரிஞ்சிடும். இவர்களுக்கு அவங்க மேல இருக்க அக்கறை எல்லாம் கிடையாது. சொல்ல போனால் அவர்களிடம் அவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது, அதை எப்படியாவது அபகரிக்க வேண்டும், அதை பிடுங்கணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டமா தான் இந்த வக்ஃபு வாரிய மசோதா திருத்த சட்டத்தையே நான் பார்க்கிறேன், என்னோட தனிப்பட்ட கருத்தாக. அதை நம் தளபதி அவர்கள் முன்னெடுத்து சட்ட போராட்டம் நடத்தி அவர்களுக்கு நீதியை வழங்கி கொடுத்திருக்கிறார். அதுதான் நான் இந்த இடத்துல ரொம்ப பெருமையா சொல்லிக்க விரும்புறேன். இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவோட நீங்க ஆல்ரெடி வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு அடுத்த கட்ட நகர்வு என்னவா சார் இருக்கும் தாவேக்காவோடது? வழக்கறிஞர்கள் இப்போ நம்ம அந்த வழக்கை வாதாடிய மூத்த வழக்கறிஞரான அந்த அபிஷேக் அவர்கள் இதை முன்னெடுத்து பண்ணியிருக்கிறாரு. அது அவர் கூட சேர்ந்து பல வழக்கறிஞர்கள் போராடி இருக்காங்க. இப்போ கோர்ட் உங்களுக்கு என்ன இடைக்கால தடை கொடுத்திருக்காங்க, இதை நிரந்தரமாக இதை நீங்க இந்த பில்லை நீங்க இந்த மசோதா சட்டத்தை நீங்க பின்வாங்கணும், இது செல்லுபடி ஆகாதுன்ற மாதிரி அடுத்த கட்ட நகர்வுகள் மூத்த வழக்கறிஞர்கள் இருக்காங்க, சட்ட வல்லுநர்கள் அதுக்கான என்ன தீர்வு அவங்க சொல்றாங்க, கோர்ட் என்ன சொல்லுதுன்றதை பார்த்து ஃபர்தரான அடுத்த கட்ட நகர்வுகளை நிச்சயமா தமிழக வெற்றி கழகம் முன்னெடுக்கும். நம் தளபதி விஜய் அவர்களும் அதை முன்னெடுப்பார். நிச்சயமாக இந்த பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கமும் தமிழ்நாட்டு மக்களின் நலன் சார்ந்துதான் நம் தளபதி அவர்கள் நிற்பார் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த சட்ட போராட்டம். இமாலய வெற்றியாகத்தான் இந்த வெற்றியை நான் பார்க்கிறேன். இணைப்பில் கருத்தை பதிவு செய்தமைக்காக நன்றி சார்.